அன்றல் திரியும் ஆந்தை அலரும் அன்றில் திரியும் என்றுதான் நமது முன்னோர்களும் சான்றோர்களும் இளவேனில் காலத்தை வரையறுத்தார்கள். ஆனால் இப்போதெல்லாம் வெயில் காலம் வருவதை நாம் விளம்பரங்கள் பார்த்துதான் தெரிய வேண்டியிருக்கிறது. இந்த குளிர்பானங்களை குடியுங்கள், இது குளிர்ச்சி தரும், இது உஷ்ணத்தை போக்கும் என்று பலவிதமான ரசாயனங்கள் கலக்கப்பட்ட நமது உடல் தேவையில்லை என்று வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அடைத்து விற்கக்கூடிய குளிர்பானங்கள் ஒருபோதும் நமது உடலுக்கு குளிர்ச்சி தராது. அவற்றை இந்த வெயில் காலங்களில் குடிப்பதை முற்றிலும் நிறுத்தி விடுங்கள். அதுதான் நமது உடலுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் புவியையும் உஷ்ணப்படுத்தக்கூடியது இந்த குளிர்பானங்கள். ஏனென்றால் குளிர்பானங்கள் குளிர்விக்கப்படும் போது அதனுடைய குளிர்விப்பான்களால் தான் இந்த உலக வெப்பமயமாதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை விடுத்து நாம் சில இயற்கையான நமது தாத்தா பாட்டி பாட்டன்கள் குடித்த உண்மையாக இந்த உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய குளிர்பானங்களை பற்றி பார்க்கலாம். காலங்களில் ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்பிற்கு நாம் பனை வெல்லம், புளி இவற்றை கரைத்து அதனோடு சேர்த்து வாழைப்பழம் சேர்த்து பானக்கரையம் என்று கிராமங்களில் குடிப்பார்கள். அவையெல்லாம் இப்போது கோயில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக மாறிவிட்டது. அவற்றை நீங்கள் இந்த குளிர்காலங்களில் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் பொட்டாசியம், மக்னீசியம் என்ற எல்லா விதமான உப்புச்சத்துக்களும் எல்லா விதமான நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கிறது. இளநீரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மோர், உள்ளம் கேட்குமே மோர் என்று சொல்வார்கள். மோரில் அவ்வளவு விதமான நமது அனைத்து உறுப்புகளையும் குளிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய மோரை நீங்கள் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். பிறகு வாரம் 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். உணவு முறைகளில் இந்த வெயில் காலத்தில் மற்றும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி என்று வெப்பம் தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து பழைய சோறு, சின்ன வெங்காயம், தயிர் சோறு, கம்மங்களி, வெந்தயக்களி, உளுந்து நீக்காத, அதாவது அந்த உளுந்து இருக்குல்ல, அது கருப்பு கலரோடவே இருக்கும், அது நீக்காமல் அதோடு சேர்த்து அரைத்து தோசை சுட்டு சாப்பிடலாம். அந்த தொளி நீக்காத உளுந்து சாதம், வெந்தய சாதம், எள்ளை நீங்கள் எள்ளு துவையலாக எடுத்துக்கொள்ளலாம், எள் உருண்டையாக எடுத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் வெயில் காலங்களில் நமது முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள். வாழைத்தண்டு, மோர் பச்சடி, தயிர் பச்சடி, தர்பூசணி, பூசணிக்காய், சுரக்காய், வெள்ளரிக்காய், இப்படி நீர்ச்சத்துள்ள பழங்கள், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் இவையெல்லாம் வெயில் காலங்களில் இயற்கையால் நமக்கு படைக்கப்பட்டது. இவையெல்லாம் அதிகமாக வெயில் காலங்களில் தான் விளையும். எனவே இயற்கைக்கு தெரிகிறது மனிதர்கள் நாம் வெயில் காலங்களில் என்னென்னலாம் சாப்பிட வேண்டும் என்பதை. எனவே இயற்கை சொல்லக்கூடிய, இந்த பூமி சொல்லக்கூடிய உணவுகளைத்தான் நமது முன்னோர்கள் சாப்பிட்டார்கள். இன்று விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு குளிர்ச்சி அதிகமாக தரக்கூடிய பொருள் என்று நினைத்து வெப்பமான பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஐஸ் கட்டிக்குள் வைத்து எடுக்கக்கூடிய ஒரு குளிர்பானம் தான் குளிர்ச்சி என்றால் அந்த ஐஸ் கட்டியை வாங்கி பிடியுங்கள். ஒரு 2 நிமிடத்திற்கு பிறகு உங்களது கை வெப்பமாகி சூடாகிவிடும். எனவே ஐஸால் குளிர்விக்கப்படக்கூடிய ஐஸ் கட்டியும் வெப்பம்தான். அதிகமான உஷ்ணமும் எவ்வளவு வெப்பமோ அதே மாதிரி அதிகமான குளிர்ச்சியும் அவ்வளவு வெப்பம் என்பதை இப்போது இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் மிகப்பெரிய படித்த மேதைகளாகவும் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் குளிர்காலங்களில் ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போய் வருகிறோம். அவை உண்மையான குளிர்ச்சி அல்ல. அது உண்மையான குளிர்ச்சி என்றால் அதிகமாக பனி பொழியும் போதும் அதிகமாக குளிர் பிரதேசங்களுக்கு போகும்போதும் உங்களது உதடுகளில் வெடிப்பு ஏற்படுவது ஏன்? சற்று சிந்தித்தோமா? அவையெல்லாம் வெப்பம், அதிகமான வெப்பம். அதிக குளிர்ச்சியும் அதிக வெப்பம் தான். அதனால்தான் நமக்கு குளிர் பிரதேசங்களில் போகும்போதும் பனிகாலங்களிலும் நமது உதடுகள் வெடிக்கின்றன. நமது தேகங்கள் எல்லாம் வறண்டு விடுகிறது. எண்ணெய் தேய்க்க வேண்டியிருக்கிறது இந்த குளிர்ச்சியான பனி விழும் காலங்களில். எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து உண்மையான குளிர்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய சோறில் நீராரம் என்று சொல்கிறோமே, அது உண்மையான குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் பாட்டிலில் அடைக்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிக்கிறோமே, அந்த குளிர்ச்சி என்பது சூடு. அப்படித்தான் நாம் இந்த வெயில் காலங்களில் அதிகமான நோய்களையும் அதிகமான உடல் உபாதைகளையும் அதிகமான பிரச்சனைகளையும் உண்டாவதற்கு நாம் தான் காரணம். ஏனென்றால் அந்த விழிப்புணர்ச்சி இல்லை. வெயில் காலங்களின் உணவு என்ன, மழை காலங்களின் உணவு என்ன, கார்காலங்களின் உணவு என்ன, இளவேனில் காலங்களின் உணவு என்ன, இந்த உணவு முறைகளை எல்லாம் மறந்து விட்டோம். இந்த நாகரிக வளர்ச்சியில் ஒரு விளம்பரம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த காலங்களில் இதை சாப்பிடு, இந்த காலங்களில் இதை குடி என்று நாம் விளம்பர அடிமைகளாக மாறிவிட்டோம். விளம்பர அடிமைகளாக இருக்கும் வரை நமது ஆரோக்கியம் நமது கையில் இல்லை என்பதை புரிந்து நாம் இந்த கோடை காலத்தை சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து நகர்த்த வேண்டும். இந்த பூமியையும் வெப்ப காலங்களிலிருந்து நகர்த்த வேண்டும்.
இன்னும் கொஞ்ச காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் மாலத்தீவு, நியூசிலாந்து இவையெல்லாம் காணாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவிற்கு உலகம் புவி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. அதுபோல் நமது உடலும் வெப்பமாகி விடாமல் பாதுகாத்துக் கொள்வது நமது கடமை. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை உங்களது உறவுகளுக்கும் பகிருங்கள். அவர்களும் நல